வரலாற்றை சொல், புதிய ஒரு தலைமுறையை உருவாக்கு என்று இந்த வீரகுல அமரன் இயக்கம் எழுதி வைத்திருக்கிறது. என்ன வரலாற்றை என் முன்னே அமர்ந்திருக்கிற என் தம்பிகளுக்கு, என் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு சொல்வது? நான் பிறந்த சிவகங்கை மண் சிவந்து கிடக்கிறத எதனால்? என் முப்பாட்டன், என் பெருமைக்குரிய என் இனத்தின் மன்னர்கள், மாமன்னர்கள் மருதுபாண்டிய சிந்திய ரத்தத்தாலே சிவந்திருக்கிறது. என் அன்பு மக்கள், எமது பாட்டியார் உலகத்தில் ஆண்களுக்கு இணையாக வாழேந்தி போராடிய புரட்சிக்காரி வீரநங்கை வேலு நாச்சியார் சிந்திய ரத்தத்தாலே நான் பிறந்த சிவகங்கை மண் சிவந்து கிடக்கிறது. என் தமிழ் சொந்தங்களே, வெள்ளையன் எம்மை அடிமைப்படுத்தி ஆள துடித்த போது இந்த நாடு இந்திய நாடல்ல, இந்தியா என்ற ஒரு நாடே உருவாகவில்லை. என் பாட்டன் ஆண்ட பகுதி எனது தாய் நிலம், என் அன்னை மடி. எதற்காக வெள்ளையனை எதிர்த்து போரிட்டோம்? என் அன்னை நிலத்தை அந்நியன் ஒருவன் அபகரித்து விடக் கூடாது என்பதற்காக. எதற்காக வாளேந்தி போரிட்டோம்? என் தாயின் மடியிலே இன்னொருவன் தலை வைத்து படுத்துவிடக் கூடாது என்பதற்காக. என்னிடத்தில் என்ன இருந்தது? காலோடும் கையோடும் பிறந்த தமிழன் உடன் பிறந்த வாளும் வேலும் மட்டும்தான் இருந்தது. எந்த வாளும் வேலும்? என் முன்னே தொங்குகிற கொடியிலே இருக்கிறதே அந்த வாளும் வேலும். இன்று என்ன நிலை? அந்த வாளும் வேலும் எங்கே? தமிழீழ மண்ணில் என் தலைவனை சந்தித்து உரையாடி கொண்டிருந்த போது என் அண்ணன் என்னிடத்திலே கேட்டது, தமிழர் ஏந்தி விளையாடிய வாளும் வேலும் எங்கடா தம்பி என்று கேட்டபோது உடனே மறுபடி சொன்னேன், அண்ணா அது பொருட்காட்சியிலும் பூஜை அறையிலும் இருக்கிறதண்ணா என்று சொன்னேன். ஏன் அது பூஜை அறைக்கும் பொருட்காட்சிக்கும் போனது? தமிழன் உடன் பிறந்த வீர கைதிகள் கொலை கைதிகளாக மாற்றப்பட்டது. திட்டமிட்டு அது மாற்றப்பட்டது. அருவா வச்சுக்கலாம், ஆனா வேல்கம்போ வாழோனி வைத்திருந்தால் அது ஆயுத ஒழிப்பு சட்டத்தின் கீழே உன்னை கைது செய்து சிறைப்படுத்தலாம். தமிழன் எப்படியெல்லாம் சிறுக சிறுக அடிமைப்படுத்தப்பட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் உடன் பிறந்த வாளும் வேலும் பறிக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது. அன்னைக்கு என் பாட்டனிடத்தில் இருந்ததல்ல இந்த வாளும் வேலும் தான். எதிரே நின்ற வெள்ளையனிடத்திலே இருந்ததென்ன? பீரங்கி, வெடிகணைகளை தக்குகிற, நெருப்பு குண்டுகளை வீசுகிற வெடிகளை பீரங்கி. 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து குறிபார்த்து சூடுகிற துப்பாக்கி துவக்கு. 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு தூர தூக்கி வீசுகிற குண்டுகளை வீசுகிற பீரங்கி. எங்களிடத்தில் அருகிலே நிற்கிறவனை வெட்டி சாய்க்கிற வேலும் வேலும் வாளும் தான் இருந்தது. சண்டைக்கு போனால் நிச்சயமாக தோற்போம், செத்து மடிவோம் தெரியும். ஆனாலும் களத்திலே புகுந்து வீரத்தமிழ் மறவர்களாக புயலாக புலியாக பாய்ந்து போராடினோமே. எனது அருமை தமிழ் சொந்தங்களே, போர்க்களத்திற்கு போனால் செத்து விடுவோம் என்று தெரிந்தும் ஏன் வாழ்ந்தோம்? மரணத்தை விட எனக்கு மானம் பெரிது என்பதாலே நாம் பாய்ந்து போராடினோம். இது என் இனத்தின் வரலாறு. எவனாவது சொல்வதுண்டா, படிப்பதுண்டா? சோனியா காந்தி அன்னை என்று சொல்கிறவன் என் பாட்டன் மருதுபாண்டியரை பற்றி பேச போகிறானா? என் பாட்டி வேலுநாச்சியாரை பற்றி பேச போகிறானா?
இல்லை என் பாட்டன் தீரன் சின்னமலையை பற்றி பேச போகிறானா? வாளேந்தி புரட்சி செய்த என் பாட்டன் புலித்தேவனை பற்றி பேச போகிறானா? எவனை பற்றி பேச போறான்? அவனுக்கு என்னது? தீரன் சின்னமலை என்ற என் பாட்டனுக்கு மரண தண்டனையை வெள்ளையன் விதிக்கிறான். சாகுமறை தூக்கிலிட உத்தரவு. தூக்கு கயிற்றை கழுத்தருகே கொண்டு வருகிறான் வெள்ளையன். உடனே பறித்து படக்கென்று தன் கழுத்திலே மாட்டிக்கொள்கிறான். ஏன் இப்படி செய்தீர் என்று கேட்டபோது, என் எதிரி நீ மரணத்தை கூட எனக்கு பரிசாக தரக்கூடாது என்று சொன்னான். அந்த பரம்பரையிலே வந்த நான் 2 சீட்டு 3 சீட்டு முக்கா சீட்டுக்கு மண்டியிட்டு நக்குறேன்னா இது என்னடா இன, இது என்ன விடுதலை? எது எனக்கான அரசியல்? ஆண்ட பரம்பரை அடிமையாவதா? வீர தமிழினம் வீழ்ந்து போவதா? மானமுள்ள தமிழர் கூட்டம் மண்டியிடுவதா? அண்டி பிழைக்க வந்த அந்நிய இனம் நம்மை அடக்கி ஆழ்வதா என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். தமிழக அரசியல் அது தமிழர்களுக்கான அரசியலா? என் தம்பி முருகன் இங்கே பேசுகிற போது சொன்னாரே, சாதி அமைப்பாக இருந்த நாங்கள் தமிழ் தேசியம் தமிழர் என்று பேசுகிற போது எல்லோரும் எங்களை கேள்வி கேட்கிறார்கள் என்று. என்ன வியப்பு! தமிழன் தனக்கான அரசியலை, தமிழன் தனக்கான தேசிய விடுதலை அரசியலை பேசாமல் வேற வாடகைக்கு ஆள் கூட்டிட்டு வந்தா பேசுவான்? யாரு பேசுவது? யாரு பேசு? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு வரலாற்று பெருமைமிக்க வீரஞ்செறிந்த தமிழர் தேசியத்தின் மக்கள் தனது விடுதலைக்கான அரசியலை பேசாமல் வேறு எவன் பேசுவது? சாதியாக நின்று நாங்கள் அரசியல் செய்து சாதித்ததென்ன? சான்று உண்டா? சாதியாக திறந்தோமே, எமக்கான